இன்னைக்கு நம்ம பர்மா ஃபுட்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய முட்டை பேஜ் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க. எங்க வீட்டுல கேஸ் காலின்றதுனால அடுப்புல தாங்க சமைக்க போறோம். அடுப்புல விறகு வச்சு பத்த வச்சு அதுக்கு மேல காய வச்சு கடையில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்திக்கலாம். அதாவது முட்டை வேகிற அளவுக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா 8 முட்டை யூஸ் பண்ண போறோம் இன்னைக்கு முட்டை பேஜ் பண்றதுக்கு. முட்டை வேகிற கேப்ல சும்மா இருக்காதீங்க. 3 வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 36 பல் பூண்டியும் தோல் உரிச்சு வச்சுக்கோங்க சொல்ல மாட்டேன். பூண்டு வெள்ளம் ஏறிச்சு, அதனால அதுல பாதி 18 பல்லு பூண்டை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு புளி கரைசல் தேவை. அதனால ஒரு பவுல்ல என்ன பண்ணீங்கன்னா எலுமிச்சப்பழ சைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா புளியை உருட்டிட்டு அதுல தண்ணியை ஊத்தி புளியை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தோல் உரிச்ச வெங்காயத்தை கோடுவாக்குல கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பூண்டியை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து எண்ணெயை ஊத்தி கடாயில அந்த எண்ணெய் ஹீட் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதை பாத்தீங்கன்னா பக்கோடால இருக்கு பாத்தீங்களா, சோ கோல்டன் ப்ரௌன் கலர்ல இந்த மாதிரி தேய்ச்சி வர வரைக்கும் வெங்காயத்தை வந்து பாத்தீங்கன்னா பொரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முட்டை பேஜுக்கு செம்ம டேஸ்ட் தரும். முட்டையும் வந்து பாத்தீங்கன்னா வெந்துருச்சு, நம்ம தோல் உரிச்சியும் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா வெங்காயத்தை வறுத்தா மாதிரியே பூண்டையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டு நல்லா வந்து ரொம்ப தீ அடிக்காம பொன்னிறமா வர ஸ்டேஜ் வர வரைக்கும் வந்த பிறகு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா 5 காஞ்ச மிளகா வச்சிருந்தோம்ல, அதையும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து வறுத்துக்கோங்க. ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. எண்ணெய் ஹீட்டா இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா கலர் மாறிடும். ஸோ அந்த மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா ஆறுறதுக்குள்ள மிக்ஸி ஜார்ல போட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா சில்லி ஃபிளேக்ஸ் ஆக்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு கடையில எல்லாம் வாங்க போறது கிடையாது. சில்லி ஃபிளேக்ஸ் நம்ம வீட்லயே ரெடி பண்றோம். ஸோ சில்லி ஃபிளேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல கொட்டிட்டு இட்லி பொடி நம்ம கரைப்போம்ல அந்த மாதிரி எண்ணெய் ஊத்தி நல்லா கரைச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புளிக்கரசல் ஊற வச்சோம்ல அதையும் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா உப்பு போட்டு உப்பு தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சப்பழ கரைசலும் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால பாதி எலுமிச்சம்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல பிழிஞ்சு எலுமிச்சப்பழ சாறு வந்து பாத்தீங்கன்னா ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம முட்டை பேஜோ செய்யறதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. சோ நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா செய்யறதுக்கு ஈஸியா இருக்குங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு முட்டை எடுத்துக்கலாம். இந்த முட்டையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோடு போடணும். அதனால கத்தி எடுத்துக்கலாம். கத்தி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா முட்டையோட சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கோடு போடுங்க. ரொம்ப ஆழமா போடக்கூடாது. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா வறுத்தெடுத்த வெங்காயத்தை அந்த கோட்டுக்குள்ள வச்சிருங்க. அதுக்கப்புறம் வறுத்த பூண்டியும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில்லி ஃபிளேக்ஸ் ரெடி பண்ணோம்ல, சோ அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரம் அதிகமா சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவும் இல்லாம கம்மியாவும் இல்லாம மீடியமா தான் சாப்பிடுவேன். அதனால மீடியமா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு தண்ணி புளிக்கரசல் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டக்குள்ள ஊத்திக்கலாம். அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சப்பழ சாறையும் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வறுத்த பூண்டு, சோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து வைக்க போறோம். சோ நம்ம வெங்காயம் வைக்கிறோம்ல அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் செம்ம இருக்குங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கழுவி கட் பண்ண கொத்தமல்லி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் லாஸ்டா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கார்னிஷிங்காக. சோ அவ்வளவுதாங்க நம்மளோட பர்மா ஃபுட்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய முட்டை பேஜ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு செகண்ட் பைட் வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிட போறேன். அப்படியே அலைக்கா தூக்கி வாயில போட்டு சாப்பிட்டு பார்த்தப்ப செம்ம டேஸ்டா இருந்துங்க. நீங்களும் இந்த மாதிரி முட்டை பேஜை வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.